வணக்கம். நான் உங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கிரிதரன், பாரத் மருத்துவக்கொல்லி மருத்துவமனை, சேலையூர், கிழக்கு தாம்பரத்திலிருந்து பேசுகிறேன். உங்களின் கருத்துகள் மற்றும் சந்தேகங்களுக்கு இன்றைக்கி நம்ம விடை கிடைக்க போகுது. முதல்ல பித்தப்பை கற்கள். நம்ம பித்தப்பையில் கற்கள் இருந்ததுன்னா அந்த கற்கள் அகற்றுறதுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக இந்த கற்களை அகற்றிடலாம். அடுத்ததாக அப்பெண்டிக்ஸ், குடல்வால். குடல்வால் வீக்கம் ஏற்படும் போது அந்த குடல்வாலை அகற்றுவதற்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குடல்வாலை அகற்றிடலாம். மூணாவது ஹர்னியா, அதாவது குடல் இறக்கம். நம்ம தொப்புலையோ இல்லை வெறப்பையிலையோ இல்லை வேறு எங்கேனாலும் உடம்புல ஹர்னியா வரும்போது அந்த குடல் இறக்கத்தை சரி செய்வதற்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாகவே அந்த ஹர்னியா அல்லது குடல் இறக்கத்தை கட்டுப்படுத்தி அந்த ஓட்டையை அடைத்து அதன் மேல் ஒரு வலை, அதாவது மெஷ்ஷுங்கிற சொல்கிற வலையை வச்சு நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சிடலாம். இது போக பல உயர் அறுவை சிகிச்சைகள், அது முக்கியமாக குடலில் இருக்கிற புண்ணு, குடலில் இருக்கிற புற்றுநோய், குடல் கட்டிகள், நமது கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், கரு முட்டையில் உள்ள கட்டிகள், நீர் கட்டிகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம தீர்வு காணலாம்.